உங்க வீட்டுல குழந்தைங்க இருக்காங்களா? சோ குழந்தைங்களுக்கு அடிக்கடி வந்து தலையில அடிப்படுது அப்படின்னா பதட்டப்படாம என்ன பண்ணுன்றத இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு குழந்தைங்க அடிப்படுது அப்படின்னா ஓப்பன் ஹெட் இன்ஜுரியா க்ளோஸ் ஹெட் இன்ஜுரியான்னு பார்க்கணும். ஓப்பன் ஹெட் இன்ஜுரி அப்படின்னா தலையில அடிபட்டு ப்ளீடிங் ஆகுறது, உள்ள வரைக்கும் காயம் ஏற்பட்டிருக்கும், அதனால வந்துட்டு ப்ளீடிங் நிக்காம போயிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா உடனே வந்து ஒரு கிளாத்தோ இல்ல கையை வச்சோ நல்லா வந்து அந்த ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ண பாருங்க. ஸ்டாப் பண்ணிட்டு உடனே வந்து ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணிருங்க. இப்ப க்ளோஸ் ஹெட் இன்ஜுரிங்கும் போது நம்மளுக்கு வெளியே தெரியாது. ஸோ உள்ள அடிபட்டிருக்கான்றத பாக்குறதுக்காக நம்ம வந்து ஒரு டேஞ்சர் சைன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு 4-5 அறிகுறிகள் இருக்கு. அது வந்து ஒரு 24 மணி நேரத்துல இருந்து 48 மணி நேரம் வரைக்கும் அந்த அறிகுறிகள்லாம் இருக்கான்னு நம்ம பார்த்து செக் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம நோட் பண்ண வேண்டியது 2 அடிக்கு மேல விழுறாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து அது காஷியஸா நம்ம பார்க்கணும். என்னென்ன அறிகுறிகள்னு பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து அன்கான்சியஸ் ஆகுறது, சுயநினைவே இல்லாம ஆகுறது, அது வந்து உடனே நீங்க வந்து ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணிடணும். செகண்ட் வந்து என்ன அப்படின்னா வாந்தி, மயக்கம், இதுல 2ல ஏதாவது ஒண்ணு வருதான்னு நோட் பண்ணுங்க. மூன்றாவது என்ன அப்படின்னா வழக்கத்தை விட ரொம்ப அழுகிறது, ரொம்ப வந்து வீச்சுன்னு கத்துறது, இல்ல வழக்கத்தை விட ரொம்ப டல்லாவே இருக்கிறது, அதையும் நம்ம நோட் பண்ணணும். ரொம்ப டல்லாவே இருக்கிறது, தூங்கிட்டே இருக்கிறது, ரொம்ப இரிட்டபிளா இருக்கிறது, ரொம்ப எரிஞ்செரிஞ்சு விழுவாங்க, வெளி தாங்க முடியாத அளவுக்கு தலைவலி வந்து ஏற்படும். வந்துட்டு காது, மூக்கு இது 2 இடத்துல இருந்து ரத்தம் வருதா, ரத்தம் கசிதான்றத நல்லா வந்து செக் பண்ணணும். ஃபிட்ஸ் வர்றது, வலிப்பு வர்றது, அது ரத்த கசியறது, வீங்கிறது, அந்த மாதிரி ஏதாவது அறிகுறிகள் 24 மணி நேரத்துல இருந்து 48 மணி நேரத்துக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா நீங்க உடனே வந்து டாக்டரை அணுகணும். நிறைய நியூ மாம்ஸ் வந்து பயப்படுவாங்க, ஐயோ தலையில அடிபட்டுருச்சு உடனே வந்து சிடி ஸ்கேன் எடுக்கணுமா அப்படின்றது வந்துட்டு நிறைய பேர் கேட்கிற ஒரு கொஸ்டின்ஸ். அப்படி கிடையாதுங்க. இந்த மாதிரி சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் நோட் பண்றீங்க அப்படின்னா நீங்க உடனே டாக்டர் அணுகி அவங்க ஸ்கேன் எடுக்க சொன்னா மட்டும் எடுங்க. இல்லைன்னா தேவையில்லாம ஒரு ஸ்கேன் வந்துட்டு நம்ம குழந்தைங்களுக்கு அடிக்கடி எடுக்கக்கூடாது. ஸோ இவ்வளவுதாங்க. இந்த மாதிரி அறிகுறிகள் ஏதாவது நீங்க நோட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு கண்டிப்பா வந்து டாக்டர் அணுகணும். தேங்க்யூ.